ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, ஜன்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகர. ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே புருஷத்தமஜோ நித்யம் வ்ரஜாமி சரணம் ஹரிம். யசிவோ நாம ரூபாப்த்யாம் யா தேவி சர்வமங்கலாः தயோः சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜயமங்கலம். குரும் கணபதிம் ஸ்கந்தம் சாம்பம் ச பரமேஸ்வரம் வந்தே வாணிம் மகாலக்ஷ்மிம் இஷ்டகாம்யார்த்தசுத்தயே. முமா கோமலஹஸ்தாத்யாம் சம்பாவிதலலாடகம் ஹிரண்யகுண்டலம் வந்தே குமாரம் புஷ்கரஸ்ரஜம். ஏறுமயிலேறி விளையாடு முகமுள்றே, ஈஷருடன் ஞால மொழி பேசு முகமுள்றே, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகமுள்றே, குன்றொருபவேல் வாங்கி நின்ற முகமுள்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகமுள்றே, வள்ளியை மனோ புணர வந்த முகமுள்றே, ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும். ஆதியருணாச்சலமமர்ந்த பெருமானே, ஆதியருணாச்சலமமர்ந்த பெருமானே. அன்பர்கள் அனைவருக்கும் பக்தி சார்ந்த அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான ஒரு சமயம், தைப்பூசம் எனும் ஒரு மகோன்னதமான ஒரு தினம். தை மாதம் மாதங்களிலே 10வது மாதமாக வருகிறது. சூரியனுடைய கணக்கீடுனுடைய படியிலே சூரிய பகவானுடைய உத்தராதனம் எனும் புண்ணிய காலத்தினுடைய ஒரு தோற்ற பகுதியிலே இந்த மாதம், அதிலேயும் பூஷம் எனும் புஷ்ய நட்சத்திரம் எனும் சம்ஸ்கிருதத்தில் சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்திற்கு ஒரு தனி சிறப்பு. சிவபெருமான் இந்த தினத்திலே உமாதேவிக்காக தன்னுடைய நர்த்தனத்தை, திருநடனத்தை காண்பித்த ஒரு தலம் இது. இத்தலத்திலே சிதம்பரத்திலே உமாதேவி இந்த தினத்திலேயே அனுபவிக்கின்றால் சிவபெருமானை. சிவபரம்பொருளை நாம் எங்குமே அனுபவிக்க முடியும். சிவபெருமான் மிக விசேஷமாக தன்னுடைய ஆத்ம தரிசனத்தை உமாதேவிக்கு தந்த அருளிய தினமே தைப்பூசம் என கொண்டாடப்படுகிறது. இந்த தினம் பதஞ்சலி, வியாக்ரபாதர், நாரத மகரிஷி, பரத முனிவர், உமாதேவியார் ஆகியோருக்கு சிவபெருமான் தூக்கிய திருவடியை, குஞ்சிதபாதம் எனும் தன் திருவடியை அவர்களுடைய பரிபூர்ணமான அந்த ஆத்மாவிலே வைத்து பதிவதற்கு அந்த தூக்கிய திருவடியை காண்பித்த ஒரு தினம் இந்த தினம். நடராஜருடைய அந்த திருவடியில் அந்த கால் கட்டை விரலை கவனித்தோம்னா தெரியும், ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும். அது ஒரு பெரிய காந்த சக்தி. இந்த ஆத்மா அதோட சிக்ரனைஸ் ஆகணுங்கிறது தான் நடராஜருடைய தத்துவம். அவ்வளவு ஒரு பிரம்மாண்டத்தில் சுவாமியினுடைய குஞ்சிதபாதத்தினுடைய அந்த திருவடியை உற்று நோக்கினால் இந்த தினத்திலே ஒரு அதீதமான ஒரு உள் உணர்வை, பிரபஞ்சத்தினுடைய பேர் இயக்கத்தினுடைய ஒரு தொடர்பில் அமைந்திருக்கக்கூடிய ஆத்ம சக்தியை அனுபவிப்பதற்குண்டான தினம். பூசம் அப்படின்ன உடனே, தைப்பூசம் அப்படின்ன உடனே எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வருது பழனி தான். சுவாமி அங்கே ஞான பிழம்பன், ஞான ஜோதியா இருக்கார் இல்லையா? தீபமங்கல ஜோதி நமோ நம, தேவ குஞ்சரி பாகா நமோ நம. பகவான் சுவாமி எப்படி இருக்கார்?
தீப மங்கள ஜோதி நமோ நம. ஒரு ஞான பிழம்பு நான் ஞான ஜோதியாக இருக்க. தைப்பூசம்தான் பழனியில் பால் காவடி எடுத்து முருகனுக்கு குடம் குடமாக அபிஷேகம் செய்வதற்குண்டான தினம். முருகனுடைய அர்ச்சனையில் வரும். தாரகாசூர சம்ஹாராத நமஹ, பிரக்ஷோபல விமர்தகாத நமஹ. தாரகாசுரனை சம்ஹாரம் பண்ணிட்டு சுவாமி ஜாம்னு நின்ன தினம் இந்த தினம். அந்த உக்கிரத்தை தணிப்பதற்காக தேவாதி தேவர்கள் எல்லாம் தேவலோகத்திலேருந்து காமதேனுக்கிட்டேருந்து இருக்கக்கூடிய கோட்சீரத்தை எடுத்துகிட்டு வந்து முருகனுக்கு அபிஷேகம் பண்ணினாலாம். அது இன்னி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கா. முருகனுக்கு பற்பல காவடிகள். அந்த மலையில் போனாலே அதே ஒரு யுகத்தில் ஒரு மலை. அடியார்கள் பெருமக்களுடைய பார்வையில் அந்த மலையினுடைய வடிவம் எப்படி காமிக்கிறதுனால் சிவமாகவே காமிக்கிறது. சக்தி மலை அது. சிவமலை இடும்பன் இருக்கக்கூடியது. இடும்பன் தான் அகஸ்தியனுடைய சொருப்படி 2 மலையை கைலையங்கிரியிலேருந்து எடுத்துன்னு வர நாக தண்டத்தை தன்னுடைய தோளில் சுமந்துண்டு 2 மலையை எடுத்துன்னு வர்றார். காவடியை முதல்ல தூக்கினவர் இடும்பன் தான். அதனால தான் காவடி சமர்ப்பணம் யாருக்குன்னால் இடும்பனுக்கு. அப்படியே தூக்கிட்டு வரார். அப்படியே அகஸ்தியருக்காக கொண்டு வரார் 2த்தையும். இங்கே பார்த்தால் ஒருத்தன் வழி மறிக்கிறான், சின்ன பையன். யார் நீ ஒதுங்கிக்கோன்னார். 2 பேருக்கும் யுத்தம். 2 மலையும் இறக்கி வச்சார். 2 பேருக்கும் யுத்தம். இடும்பன் ரொம்ப நேரம் யுத்தம் பண்ணி பிற்பாடு பார்த்தாக்க சிவபெருமானா காட்சி. ஆஹா, பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு முருகனுடைய காலில் வந்து விழுந்தானா. கவலைப்படாத, நீ இறக்கி வச்ச மலை இங்கேயே இருக்கும். உன்னுடைய விருப்பத்துக்காக இந்த மலையில் நான் இருக்கேன். நான் ஒரு மலையில் முருகனும் இன்னொரு மலையில் இடும்பனும் இன்னி வரைக்கும் இருந்துருக்கா. அப்படி இடும்பன் மலையை கொண்டு வந்து நிறுத்திய தினமே தைப்பூசம். இன்னைக்கு ஒரு ஜோதி தெரியறதாம் முருகன்ட்ட. அதனால தான் வடலூரில் வள்ளலார் ஜோதி ஏற்றினார். வள்ளலார் ஜோதி ஏற்றுறதே இந்த வார்த்தையை ஜோதி ஏற்றுறதே என்ன தெரியறதாம், அது அம்பலமா. அந்த ஜோதி இருக்கே அந்த இடம் வந்து அம்பலமா. தீபமங்கல ஜோதி நமோ நம, தேவ குஞ்சரி பாகா நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, அருள் தாராய். அம்பலமாமது. அதனால தான் அந்த திருப்புகழிலே இருந்து எடுக்கப்பட்ட அந்த அம்பலம் உயர்ந்த மேடு. அம்பலம் நாள் நடராஜன், அம்பலம் நாள் முருகன், ஜோதி நாள் முருகன், ஜோதி நாள் ஸ்வயம். ஜோதி 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 சிவம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 பரம், ஜோதி 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 அகம் ஆத்மா. வள்ளல் பெருமான் முருகனை நினைத்து சிவனை நினைத்து தன்னுள்ளே ஆத்மாவை நினைத்து ஜோதியை காண்பித்தார். இன்னி வரைக்கும் ஜோதி காண்றோம். அப்படி ஒரு தினம், பூசத்திற்குண்டான ஒரு புண்ணிய தினம். இந்த தினத்தில் ஒரு பழமொழி, பூசத்து பழையது பூனையும் தொடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாரும் என்ன நினச்சுட்டுடுறா இந்த வாசகத்துக்கு அப்படின்னா, பழையதுன்னா பழைய சாத்தை எதுவும் தொடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போடுறோம். இல்லை, பூசத்தன்னைக்கு சிவாலயத்தில் ஒரு தீபம் போட்டு ஒரு ஸ்நானம் பண்ணினால் பழையது எல்லாமே நம்மை தொடாது. பழையது இதுவரை நம்மை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய பாபங்கள் நம்மை விட்டு விலகிவிடும். ஒரு சிவ தரிசனம், ஒரு தீபம், ஒரு ஸ்நானம், 2 பில்வதளம் எங்கே நம்மளால் முடிகிறதோ அங்கே நம்ம நமஸ்காரம் பண்ணலாம், சாத்தலாம், முருகனை வழிபாடு பண்ணலாம். இந்த தைப்பூசத்தில் சிவாலயங்களில் இருந்தால் அந்த எனர்ஜியை உள்வாங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஆற்றல் இருந்தால் நம்மை எதுவுமே அண்டாது. சிவாலயங்களில் அதிகமாக வாழக்கூடிய ஜீவன் கர்ப்பகிரகம் வரைக்கும் உள்ளே போகும். நம்ம எங்கேயுமே தடுக்க முடியாது பூனையை. அதுக்கு கூட அந்த கர்மா தீர்றதாம் இந்த தினத்தில். அப்படி கர்மா தீருவதை சொல்லக்கூடிய ஒரு வாசகமே பூனை பூசத்து பழையது பூனையும் தொடாது. கர்மா தீருவதற்குண்டான தினமே பூசத் திருநாள் எனும் மகோன்னதமான ஒரு திருநாள். கொண்டாடுவோம், தெய்வமேற்றுவோம், நமஸ்கரிப்போம், வழிபடுவோம். முருகப்பெருமானுடைய திருவருளை பரிபூர்ணமாக பெற்றுவோம். அன்பர்களே, உருவாய் அருவாய் உளதாய் இளதாய்
மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.